குறள் கூறும் அறம். செய்நன்றி அறிதலைக் கண்ட நாம் வள்ளுவர் கூறும் நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தை நோக்கி நகர்வோம். இவ்வதிகாரம் கூறும் அறம் யாதென பார்க்கும் முன் நடுவு நிலைமை என்றால் என்ன என்பதன் விளக்கம் பார்ப்போம். நடுவு நிலைமை என்பது பகைவர் நண்பர் என்ற பாகுபாடு இன்றி எல்லா சூழலிலும் தராசுகோல் போல் நீதியுடனும் நடுநிலைமையோடும் நேர்மையாக செயல்படும் பண்பாகும். அன்புக்குரியவர் விரும்பத்தகாதவர் என்ற வேறுபாடு இன்றி அனைவரையும் சமமாக கருதுவதே ஆகும். நடுவு நிலைமையுடன் இருப்பவர்களின் செல்வம் நிலைத்து நிற்கும் என்பது ஆன்றோர்களின் வாக்கு. இனி குறள் பார்ப்போம். அயலார் பகைவர் நண்பர் என்ற எல்லோரிடத்திலும் சமமாக நடந்து கொண்டால் அந்த நடத்தையே ஒரு சிறந்த தர்மமாகும் என்று ஆரம்பிக்கிறார் வள்ளுவர். சமமாக நடந்து கொள்பவனிடம் உள்ள செல்வமானது அழியாமல் அவன் குலத்தில் வருகின்றவர்களுக்கு பாதுகாவலாக இருக்குமாம். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து என்கிறார். கெடுதல் இல்லாது நல்லதே தருவதாக இருந்தாலும் சமமான நிலையிலிருந்து விடுபட்டு வருகின்ற செல்வத்தை பெற்றுக்கொள்ளாது விலக்கிவிட வேண்டும். சமநோக்கு உள்ளவர்கள் அல்லது அவ்வாறு இல்லாதவர்கள் என்பதை அவர்களின் பின் தங்கியுள்ள நல்லது கெட்டதுகளால் அறிந்து கொள்ளலாமாம். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்கிறார். அதோடு வறுமை செல்வம் இவைகள் யாவர்க்கும் இல்லாது இல்லை, பிறவிலேயே வந்தவை. அதனால் மனத்தில் ஒரு பக்கமாக சாய்ந்து விடாமல் நடுநிலைமையுடன் இருப்பதே பெரியவர்களுக்கு அழகாகும். கேடும் பெருக்கமும் இல் அல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி என்கிறார். ஒருவனுடைய நெஞ்சம் நடுநிலைமையை விட்டு ஒன்றை செய்ய நினைத்தால் அந்த எண்ணம் நான் கெட்டுவிடுவேன் என்பதை தெரிவிக்கும் எச்சரிக்கையாக அறிதல் வேண்டுமாம். சமநோக்கில் நின்று தர்மத்திலிருந்து மாறாமல் இருக்கின்றவனின் வறுமையை பெரியவர்கள் வறுமையாக வைத்து நினைக்க மாட்டார்கள். முன்பு சமமாக இருந்து அதன் வைத்த பாரத்தினை அளவு காட்டுவதாகிய தராசுகோல் போல் நன்கு அமைந்திருந்து ஒரு பக்கமாக சாயாமல் இருத்தல் பெரியோர்களுக்கு அழகாகும். அதாவது சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்கிறார். நடுநிலைமை என்பது சொன்ன சொல் தவறாது இருத்தலாகும். மனத்தில் கோணல் இல்லாது திண்ணமாக இருத்தல் நன்மை உண்டாக்கும். பிறர் சாமான்களையும் தன் சாமான்கள் போல் காத்து வியாபாரம் செய்தல் நல்ல வியாபாரத்திற்கு அழகாகும் என்கிறார். இராமாயணம் மற்றும் மகாபாரதம் ஆகியவை அறம் கடமை மற்றும் நடுநிலைமையோடு நீதியை வலியுறுத்தும் இதிகாசங்களாகும். இராமாயணத்தில் நடுவு நிலைமை, மகாபாரதத்தில் நடுவு நிலைமை என்று பல உள்ளன. முதலில் இராமாயண காட்சியை பார்க்கலாம். ஸ்ரீராமன் 14 வருடம் வனம் செல்ல வேண்டும் என்றும் பரதனே ஆட்சி செய்வான் என்றும் கைகேயி கூற கேட்ட ராமன் சித்திரத்தில் வரைந்த செந்தாமரை போன்று வாடாது புன்முறுவலோடு அதை ஏற்கிறான். சீதாராம பக்தி என்னும் இன்னமுதுமே உருவெடுத்தார் போன்ற பரதன் விவரங்கள் பிறகு அறிந்து தீரா துயரமும் கோபமும் அடைகிறான். சந்திரன் விஷத்தை பொழிந்தாலும் பொழியும், மேகம் தீயை சொரிந்தாலும் சொரியும். ஆனால் ராமனுக்கு எந்த கேடும் நினைக்காதவன் பரதன் என்று கௌசல்யை கூறுகிறாள். கானகம் சென்று ராமனை சரணடைந்து அவரை எப்படியாவது அழைத்து வர பரதன் வசிஷ்டர் முதலியோரை அழைத்து கொண்டு செல்கிறான். தாய்மார்களும் மக்களும் ஊர்தியில் வர பரதன் கால்நடையாகவே கல்லிலும் முள்ளிலும் நடந்து கானகம் செல்கிறான். அறமும் பொருளும் வேண்டேன், ஸ்ரீராமனின் திருவடிகளில் ஈடுபாடு ஒன்றே நான் வேண்டுவது என்று பரதன் உறுதியோடு கூறி சித்திரக்கூடம் சென்று ராமனின் திருவடிகளில் விழுகிறான். ராமரை அயோத்திக்கு திரும்ப அழைக்கிறான். அவனோ தந்தையின் வாக்கை காக்க தனக்கு 14 வருடம் கானக வாழ்க்கைத்தான் அறமாகும் என்று கூறி பரதனை தேற்றுகிறான். ஒரு வழியாக ராம பாதுகையை பெற்று நந்தி கிராமத்தில் தங்கி பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்து
ராம பாதுகையின் அடிமையாக தன்னை நினைத்து 14 வருடம் சடைமுடி தரித்து பாதுகையின் பிரதிநிதியாக ஆட்சி செய்கிறான் பரதன். நடுநிலைமைக்கு இதைவிட உயர்ந்த வரலாறு யாது இருக்க முடியும்? வேறு சில நாளை காண்போம்.